ஹே டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அன்கான்சியஸ் டாக்கீஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும் அப்படிங்கிறதோட 2வது பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதாவது நான் அங்கேருந்து இப்போ அன்னைக்கு இங்கேருந்து கிளம்புன கதை சொன்னேன்னா, பண்டிகை அன்னைக்கு இதாட்டி அங்கே எல்லாம் இதுவும் முடிஞ்சு நான் அன்றைக்கி கிளம்பணும் அப்படிங்கிறப்ப அங்கேருந்து நான் பேக்லாம் பண்ணிட்டேன். நான் அங்கேருந்து வரப்போ பஸ்ஸில் தான் வருவேன். பஸ்ஸில் இல்லை, ட்ரெயினில் தான் வருவேன். அங்கேருந்து வரப்போ ட்ரெயினில் வருவேன், இங்கேருந்து போகிறப்ப பஸ்ஸில் போவேன். அங்கேருந்து நான் கிளம்பி வெளில தான் சாப்பிடுவேன்னா, வெளில சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணுன்ட்டு வெளில வந்தாச்சு. ஃப்ரெண்டை என்னை விட வந்தான். அவன் அங்கே தான் இருக்க போகிறான். ஸோ என்னை விட மட்டும்தான் வந்தான். அப்போ நான் ரைஸை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஊருக்கு கிளம்புறியா அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்டார். ஏன்னா அதுதான் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை. ஸோ ஊருக்கு கிளம்புறியா அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்ட்டு. ஆமான்னொன்னே, நீ ஊருக்கு போனால் 2 நாளே வந்துடுவ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். ஆனால் தெளிவாக உழுவில் 2 நாளே வந்துடுவ, அது ஒரு மாதிரியாகவே சொல்லிட்டாரு. ஏன்னா இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் உங்களை நம்பி கடை திறந்துருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்றார். சரி வந்துக்குவேண்ணா, இன்னும் எத்தனை நாள் லீவோ வந்துடுவேன்னா, ஆனால் நீ 2 நாளே வந்துடுவ அப்படின்றார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு பஸ்ஸு, நான் இருக்கிறது கோட்டைப்பாளையம் ஏரியா. கோட்டைப்பாளையத்துலேருந்து காந்திபுரத்துக்கு பஸ் ஏறி, காந்திபுரத்துலேருந்து உக்கடம் பஸ் ஏறி போயிட்டு செம்மொழியில் தான் ஏறுவேனா. போனோடனே அங்கே கொஞ்சம் கூட்டம் உள்ளே வந்தாச்சு. செக்கிங்லாம் முடிஞ்சு உள்ளே வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த மிஷினில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வேகமாக போனேன். ஏன்னா ட்ரெயின் நின்றுச்சான். அங்கே இதில் போட்டிருந்தாங்க, ட்ரெயின் நின்றுச்சு. வேகமாக போனால் அங்கே ட்ரெயின் நின்று இருக்குது. எல்லா இதுலேயும் கூட்டம். சரி, ஃபஸ்ட்டு இதுலேயே ஃபஸ்ட்டு போட்டியிலே ஏறிட்டு நல்ல வேலை ஒரு சீட்டு இருந்துச்சு. ஒரு சீட்டில் போய் உட்காந்ததுக்கப்புறம் சரி உட்கார அளவு இடம் இருக்குது, எப்படியோ தூங்கிடலான்ட்டு கொஞ்ச நேரம் தூங்கினேன். திருப்பூர் நிப்பாட்டினாங்க. திருப்பூரில் சரியான கூட்டம். ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கலாம் தெரியல, சரியான கூட்டம். ஒருவேளை அப்போ கிறிஸ்மஸ் டைம் கூட்டம் ஸோ அதுக்காண்டி கூட ஊருக்கு கிளம்புறவங்க இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த அன்ரிசர்வில் தான் நான் போவேன். அன்ரிசர்வில் சரியான கூட்டம். அதாவது பொட்டியே நிற்க கூட இடம் இல்லை, அவங்களுக்கு நிற்க கூட இடம் இல்லை. உட்கார்றவங்களே இங்கே சீட்லேயே மேக்ஸிமம் 5 பேர் உட்காரலாமா, 7-8 பேர் உட்காந்துருக்கும், நெருக்கிட்டு உட்காந்துருக்கும். மேலே அந்த இதுலேயும் உட்காந்துருக்காங்க. இத்தனைக்கும் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் அவ்வளோ பேர் அந்த பெட்டியில். ஏன்னா பெட்டின்னு சொன்னேன்னா, ஸோ அவ்வளோ பேர் ஏறியாச்சு. ஏறினோன்னே படுத்து என்னால் தூங்கவும் இல்லை. அந்த ட்ரெயினே நைட்டு தான் போவோம். படுத்தும் என்னால் அதாவது உட்காந்துக்கிட்டு தான் தூங்கணும். அதான் அப்படியே உட்காந்துக்கிட்ட கூட தூங்க முடியல. ஏன்னா 8 பேர் ஒரே சீட்டில் உட்காந்துருக்கோம். அங்கே நிற்க கூட இடம் இல்லாமல் இருக்காங்க. நிற்க கூட இடம் இல்லாதவங்க கையில் குழந்தையோடு வந்துருக்காங்க. குழந்தையோடு குழந்தையோடு இருக்கேன் இது அதாவது உட்காந்துருக்கோம், இது உட்கார வைங்க, எல்லாரையும் உட்கார வைங்க அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி குழந்தையோடு இருக்கேன், யார்கிட்டையாவது இப்போ குழந்தைய கொடுங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னாங்க. சரி இது முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட குழந்தைய கொடுங்கன்னா, இல்லை நான் தான் உட்காரணும், என் கையில் தான் குழந்த இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க இடையில நிற்கிறாங்க, யாருக்குமே இடம் இல்லை, நவரவும் இல்லை. ஸோ அவங்க குழந்தையோட கையில் வச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. குழந்தையோட நிற்கிறான்ட்டு. அந்த குழந்தைக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும். அந்த குழந்தையோட தான் மடியில் வச்சு நிற்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. யார்கிட்டையாவது கொடுத்தாலாவது அது பாட்டுக்கு தூங்கிட்டா இருக்கும், தூங்குது தான். இவங்களே திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க, என் கண்ணமே தான் நிற்கிறாங்க. அந்த இது ஏதாவது சொல்லணுன்ட்டே அந்த பிள்ளைய நான் பார்க்குறேன் கிள்ளி விட்டுட்டு இது மாதிரி குழந்தை அழுகுது கூட்டத்தில், யாரும் வழி விட மாட்டான் அப்படின்னு கெட்டவத்தை திட்டிட்டு, அதாவது எங்களை திட்டணுங்கிறதுக்காண்டி திட்டிட்டு அவங்க தான் கிள்ளி விட்டாங்க. அது மாதிரி திட்டிட்டு அவளை சரி உட்காந்துக்கோன்னு அந்த குழந்தைய திருப்பி அவங்களே தட்டி கொடுக்குறாங்க. தட்டி கொடுத்து யாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லைன்னொன்னே எல்லாரையும் திட்டிக்கிட்டே வரப்போ
திடீர்னு எவனோ தூக்க கலக்கத்தில் இருந்திருப்பான் போல இருக்கு. எந்திரிச்சோன்னா வந்து மூடுங்கிற மாதிரி அந்த அவங்கள பார்த்து சொல்லிட்டான். சொன்னோன்னே வந்து உங்களுக்கு வந்து நீ எப்படி வயசில் பெரியவங்கள பார்த்து இப்படி சொல்லலாம் எவன் தெரில. ஸோ அவன் சொன்னதும் தப்பு தான். இருந்தாலும் வந்து இவன் நீ எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலாம், வயசில் பெரியவங்கள பார்த்து சொல்லலான்ட்டு குழந்தைங்களாம் அதுக்குள்ளே எப்படி சொல்லலான்ட்டு இவங்க வந்து குழந்தைங்க இதுக்கு முன்னாடி பச்சை பச்சையாக பேச அவன் பண்ணது தப்பு. குழந்தைங்க முன்னாடி நீ எப்படி அப்படி சொல்லலான்ட்டு இவங்க வந்து பச்சை பச்சையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினோன்னா அங்கே அவங்க பையன் அங்கே இருந்துக்கிட்டு, அதாவது உங்கள் பாட்டி அந்த குழந்தைக்கு பாட்டி அவங்க அவங்க அங்கே இருந்துக்கிட்டு அந்த அண்ணன் வந்து அங்கே இருந்துக்கிட்டு எவன் பேசுனது இங்கே இறங்கு 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 அடுத்த ஹீரோ ஸ்டாப்பில் இறங்கி எவனாலும் ஒத்தைக்கு ஒத்தவான்னு அவங்க 2 பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொட்டியை அவ்வளோ சத்தமாக கேட்குது. அந்த அம்மாவுக்கு வந்து நிற்கவும் முடில. அவங்க அவங்க ஒரு குடும்பமாக வந்திருக்காங்க. அவங்க யாருக்குமே நிற்க முடில. ஏன்னா நிற்கக்கூட இடம் இல்லை. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இது மாதிரி அவங்க வந்து கரூர் வரையும் போகணும். ஆனால் வந்து நீ இறங்கு ஈரோட்டில் ஏற வேணான்னு சொல்லி இறங்கு, நான் கூட பஸ் டிக்கெட் போடுறேன், நிற்க முடில குழந்தைய வச்சு நிற்க முடில அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அண்ணன் வந்து நான் என்ன காசு கஞ்சப்பட்டுட்டா சொல்கிறேன், இது பஸ்ஸு இருக்காது அது மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த அம்மாவுக்கு முடியலை. ஸோ வந்து இறங்கிட்டாங்க ஈரோட்டில். சரி அப்போ ஃப்ரீ ஆச்சேன்னு பார்த்தா அங்கே இறங்குனது வந்து ஒரு 5-6 பேர் தான் இறங்குனாங்க. பாக்கி அங்கே ஈரோட்டில் ஏறினவங்களும் ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா ஃபுல்லாக அதென்ன நல்லா உள்ளே தள்ளுன்னு குத்தி உள்ளே எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நான் இப்படி நவரக்கூட முடியாது, அந்தளவு இடம் அந்தளவு இருக்குது. இப்போ 12:30 மணிக்கு ட்ரெயின் ஏறி நான் போக வேண்டியது வந்து நீடாமங்கலத்தில் தான் நான் வந்து இறங்கணும். அது வந்து 6:30 கிட்ட போகும். அது வரையும் நான் வந்து தஞ்சாவூர் வரையும் வந்து சரியான இருக்கும். திருச்சியில் கூட்டம் கொஞ்சம் இறங்கிடுச்சு. இருந்தாலும் வந்து தஞ்சாவூரில் தான் ஃப்ரீயே ஆச்சு. ஃப்ரீ ஆகிட்டு அதுவரையும் நான் தூங்கவே இல்லை. தஞ்சாவூர் வரையுமே நான் தூங்கவே இல்லை. தூக்கமும் இல்லை. ஏதோ கத்திக்கிட்டே இருக்கவும் நான் வந்து ஹெட்ஃபோனை போட்டு ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தூங்கவும் இல்லையா, ஏன் ஒரு தாட்டி வந்து தூங்காமல் இதை விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரமாவது தூங்கணுன்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி எந்திரிச்சு நீடாமங்கலத்தில் இறங்கிட்டு பஸ்ஸு வந்து நான் வந்து கும்போணம் பஸ்ஸு அங்கேருந்து ஏறணும். இதனால தான் வந்து நான் ட்ரெயினில் வரப்போ வர மாட்டேன். ஏன்னா வந்து கும்போணத்துக்குள்ளார நான் போகணும், தாராசுரம் சைடு போகணும். அதனால தான் இங்கே ஊர்லேருந்து போகிறப்ப அப்படி போக மாட்டேன். அங்கேருந்து வரப்போ தான் இப்படி வருவேன். கும்போணம் பஸ்ஸு ஏறுவேன். கும்போணம் பஸ் ஏறிட்டு அங்கேருந்து வந்து பாடகாச்சேரின்னு ஒரு ஸ்டாப்பு, அங்கே இறங்கிடுவேன். ஏன் பாடகாச்சேரியில் இறங்குறேன்னா நான் கும்போணம் போயிட்டு உள்ளே வரணும். ஆனால் அதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து பாடகாச்சேரியில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து எங்கள் அப்பா வந்து அழைச்சிக்கும். அங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் வந்து பைக்கில் போயிடும். வீட்டுக்கு போயிட்டு பசிக்குதுன்னு சொல்லி தூங்கிட்டேன். ஏன்னா வந்து நைட் பூரா தூங்கலையில் தூங்கி எங்கள் அம்மா வந்து மதியானம் வந்து எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி தூங்கிட்டேன். திருப்பி எந்திரிச்சு ஃபோனை பார்த்தா இது மாதிரி வந்து திருப்பி நீங்கள் காலேஜ் வரணும் இன்னைக்கு, அதாவது அவர் அந்த டீ கடை சொன்னதில் அது மாதிரி அந்த 2 நாளில் வந்து நீங்கள் காலேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ தானே எக்ஸாம் வந்துச்சு, எதுக்காண்டி வரணும் அப்படின்னு பார்த்தா இன்டர்ன்ஷிப் வந்து எல்லோரும் போகணும். ஸோ வந்து காலேஜை ஏற்பாடு பண்ணித்தது எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. விருப்பம் இருக்கிறவங்க வாங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து போயிட்டேன். அவர் சொன்ன மாதிரி 2 நாளில் கிளம்பியாச்சு. எப்போயும் போல் நைட்டு கிளம்பி என் ஊர்லேருந்து பஸ் ஆகிட்டேன். இங்கேருந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அங்கே போய் கும்போணத்தில் போய் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே ஃப்ரீயாக இருந்துச்சு. பேக் சைடுக்கும் முன்னாடி உட்காந்தோன்னே ஒரு அண்ணன் வந்தார். வந்து உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு அதை 2 பேசிட்டேன். உட்காந்தாச்சு. அவங்க வந்து அதாவது ஆல்கஹால் எடுத்துருந்தாங்க போல இருக்கு. வந்து உட்காந்துக்கிட்டு படிக்கிறீங்களா அது மாதிரி கேட்டாங்க. இப்போ ஆமாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்படின்னாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன், கோயம்புத்தூர் தான் போகிறேன் அப்படின்னேன். ஓ சரி, ஓகே
நானும் கோயம்புத்தூர் தான் போகிறேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து என்னமோ இது அவங்க வந்து தனியாக பேசிட்டு இருந்தாங்க. டிக்கெட்லாம் எவ்வளோ அப்படின்லாம் கேட்டாங்க. தெரில. இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இதாக இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ டிக்கெட்டு, டேரக்ட் டிக்கெட் எவ்வளோன்னு தெரில. இன்னும் நானும் எடுக்கலை, எடுத்தால் தான் தெரியும்னு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே சைடாக பார்த்தாரு. நீங்கள் பார்க்க வடக்கன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாரு. சரி, அதனால என்ன, வடக்கன் மாதிரி தானே இருக்கும், அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பார்த்தா, தப்பாக நினச்சிக்காதீங்க, வடக்கன் மாதிரி இருக்கீங்க ஒரு சைடாக பார்த்தா அப்படின்னாரு. சரி 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 ப்ரோ, ஆனால் தமிழ் தான் அப்படின்ட்டேன் நான். சரி ஓகே அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சும்மா உட்காந்துருந்தேன். அவர் வந்து ஏதோ ஃபோனை எடுத்து பார்த்துட்டு திருப்பி வந்து என் பக்கம் இருக்க ஒரு பாக்கெட்டில் வந்து வைக்கிறாரு, ஃபோனை வந்து வைக்கிறாரு. அப்போ வந்து ஒரு மாதிரி முனவுறாரு. பார்க்க வேறு இதை வடக்கன் மாதிரி இருக்கான், எப்படி இந்த சைடு வைக்கிறது, சரி இந்த சைடு வைப்போம் அப்படின்னு முனவுனார். என்ன ப்ரோன்னு நான் வந்து திருப்பி கேட்குறேன். என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவ, இல்லை வடக்கன்லாம் வந்து நம்ப முடியாது, வடக்கன் வந்து எந்த வடக்கனையும் நம்ப முடியல, திடீர்னு திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டான்.